ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய கொங்கு நாட்டு ஸ்டைல் சிவப்பு மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி நல்ல சாஃப்டான இட்லி, தோசை, வெண்பொங்கல், ஊத்தாப்பம், பணியாரத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டான சிவப்பு மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மீடியம் சைஸ் ஜார் எடுத்திருக்கேங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவினாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிளகா 3 சேர்த்துருக்கேங்க. இந்த மிளகா கொஞ்சம் காரம் அதிகமாகவே இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேங்க. புளி டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. தோலோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா திக்காக இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டு வந்துடணுங்க. நல்லா மையவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சட்னியை நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்திருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இதை விட தண்ணி அதிகமாக சேர்த்துட வேணாங்க. இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு எப்பவும் போல் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகா, ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்து இந்த சட்னியில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், நல்லா கமன்னு சூப்பராக தாளிப்பு சேர்த்தியாச்சுங்க. இட்லி வேகிற நேரத்தில் இந்த சட்னி நம்ம ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க. நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.